இதோ பாருங்க, நீங்க இதை எடுத்துக்கிட்டாதான் நான் வருவேன். இல்லைன்னா எங்க ஃபேமிலில இருந்து யாரும் வரமாட்டோம். மாமா அண்ணே போய் பேசுப்போ. சாரிண்ணே, உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க. சுஷிலா, அந்த நகையை கொடு. வாங்கிக்கமா, கொடு. இந்தா. சரிங்கண்ணே, வாங்கிட்டோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். நிச்சயமா வரமா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அண்ணி கழுத்துல நகை நட்டுன்னு எதுவும் இல்லாம அங்க வந்து நிக்க கூடாது, அவ்வளவுதானே? அவ எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தான் வருவான், போதுமா? அண்ணி அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் தான் அண்ணே. சரிண்ணே, அப்ப நாங்க கிளம்புறோம். டேய் இருடா, கொஞ்சம் காஃபி கீஃபி சாப்பிட்டு போங்கடா. ஐயோ என்ன மாமா, போற எல்லா இடத்துலயும் காஃபி தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் குடிச்சா வயிறு என்னத்துக்கு ஆகுறது? பரவாயில்லடா, நீ தப்பிச்சிட்ட. போ 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 போ. பத்திரமா போங்க. சரிண்ணே, போயிட்டு வரோம். போயிட்டு வரேன். அண்ணி மாமா கண்டிப்பா வந்துடணும். சரிடா. என்னங்க நீங்க பாட்டுக்கு நான் நகையோட வந்து நிப்பேன்னு சொல்லிட்டீங்க? எப்படிங்க? எல்லாம் அடகு கடையில இருக்கு. மீட்ட போறீங்களா? பணம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. இந்தா. என்னங்க இது? வெறும் 3000 ரூபாய் தான் இருக்கு. இதுல எப்படி? பைத்தியக்காரே, இது நகைய மீக்கிறதுக்கு இல்ல, கவரிங் நகைய வாங்குறதுக்கு. நம்மள மாதிரி வசதி இல்லாதவங்கள வாழ வைக்கதான் கவரிங் நகைய கண்டுபிடிச்சிருக்கான். அந்த கம்பெனிக்கார வாழ வேண்டாமா? இந்த பணத்துல வேண்டிய கவரிங் நகைகளை வாங்கிக்கிட்டு நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தா போதும். என்னம்மா அவ்வளோ பெரிய நகை உன் கைய விட்டு போயிடுச்சு? ஆமாண்டா தனுஷ், பாக்குறதுக்கு வயிறு மாதிரி இருந்துச்சு. 2 லட்சம் இருக்கும். இந்த மனுஷன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு அவர் பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறாரு. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய யாராவது வேண்டான்னு திருப்பி அனுப்புவாங்களா? சரிம்மா, இந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? உங்க அப்பா சொன்ன மாதிரி கவரிங் நகையை வாங்கி மாட்டிக்க வேண்டியதுதான். அம்மா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன? உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு ஒரு நாள் உன் கழுத்துல நகையிலன்றதுனால உமாத்த ஒரு நகைய போட்டாங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? நீ கவரிங் நகைய போட்டுக்கோ. அது உமாத்தைக்கு தெரியற மாதிரி நடந்துக்கோ. உன்னை கவரிங் நகை போட விடுவாங்களா? உனக்கு ஒரிஜினல் நகைய போட்டுருவாங்க. டேய், ஐயோ என் தங்கம், உன்னை விஷம்னு திட்டினாலும் உடம்பெல்லாம் மூளடா. அருமையான ஐடியா. இனிமே அம்மா எப்படி நடந்துக்கிறேன்னு பாரு. நல்லா பழன்னு இருக்கிற கவரிங் நகையா பார்த்து வாங்கி போட்டுட்டு போவோம். வா. பூமிகாவை மறக்கணும். அவந்திகா நம்ம குடும்பத்தை உடைச்சிட்டான்னா அதனால பாதிக்கப்பட போறது ஓ அம்மா தாண்டா. யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு பூமிகாவை என்ன வெறுக்க வைக்கிறேன்பா. எஸ் கம் இன். என்னடா எஸ் கம்மின்னு சொல்லிட்டு செவுத்த பார்த்து உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஒரு சின்ன யோசனை, அவ்வளவுதான். அம்மா என்ன விஷயம்? உங்ககிட்ட என்ன இந்தியன் எக்கனாமி ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண வருவாங்க. எதுக்கு வருவாங்க? பணம் வேணும், அதுக்கு தான் வந்தேன். எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 கூட. என்னது 10,000? இத பாரு, 2000 3000 என்னால தர முடியும். இந்த 10,000 அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதான் உனக்கு தெரியும்ல. நான் ஏதோ உங்ககிட்ட முழுசா 10,000 ரூபாய் கேட்ட மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். நீ ஒரு 3000 ரூபாய் கொடு, நடராஜ் கிட்ட ஒரு 3000 ரூபாய் கேட்டிருக்கேன். திலீப் ஆல்ரெடி 2000 ரூபாய் வாங்கிட்டேன். என்கிட்டயும் பாக்கெட்ல 2000 இருக்கு. அப்படி இப்படின்னு மேட்ச் பண்ணணும் வையன், 10,000 ரவுண்டா வந்துடும். அதை நான் கொடுத்துக்கிறேன். இவ்வளவு பணம் வாங்கிட்டு போய் நீ என்னடா பண்ண போற? குடிக்கிறதுக்கும் கூத்து அடிக்கிறதுக்கும் பணம் கேட்பாங்க. இவன் ஒருத்தன். அன்னைக்கு நான் ஒரு நாள் ரோட்ல போகும்போது ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான். அவனை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன்னு சொன்னேன்ல. அந்த பையனுக்கும் அந்த பையனோட லவ்வருக்கும் எனக்கு கல்யாணம்டா. அதுக்கு தான் என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாம நான் போகாம இருந்தா தாலியும் கட்ட மாட்டான்.
சரி, பெரிய மனசு தன்மையா ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு தான் இந்த 10,000 ரூபாய். டேய், நீ பெரிய மனுஷன் ஆகிறதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? ப்ரோ ரொம்ப சலிச்சுக்காதீங்க ப்ரோ. நீ எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் அக்கௌண்ட்ல நோட் பண்ணி வை, சரியா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்ததும் மொத்த பணத்தை செட்டில் பண்றேன் இன்ஸ்டால்மெண்ட்ல. எனக்கு அடுத்து நீ பிறந்ததுக்கு உனக்கு அடுத்து நான் பிறந்திருக்கலாம்டா. அண்ணன் மாதிரி நீ நடந்துக்கிற, தம்பி மாதிரி நான் பயந்து பயந்து நடக்க வேண்டியதா இருக்கு. சரி சரவணா, நீ என் கூட கல்யாணத்துக்கு வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாமே. அந்த கல்யாணத்துக்கு நான் வந்து என்னடா பண்ண போறேன்? ப்ரோ நான் ஒரு விஷயம் சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவ. என்னடா விஷயம்? அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறான் பாரு மாப்பிள, அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவன் கட்டிக்க போறான் பாரு பொண்ணு, அந்த பொண்ணு உன் ஆளு, அதாவது பூமிகா அண்ணியோட ஃப்ரெண்டு. அவங்களும் கல்யாணத்துக்கு நிச்சயமா வருவாங்க. நீ என் கூட வந்தேன்னு வையேன், நீங்க 2 பேரும் ஜாலியா இருக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம். அதுக்காக தான்ப்பா சொன்னேன். அட போடா, இப்ப ரொமான்ஸ் பண்ணலாம் மூடே இல்ல. ஆபீஸ்லயே எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ எஸ், கம் இன். சார், உங்களை பார்க்கணும்னு ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. சரி, வர சொல்லுங்க. சரி தம்பி, ஆ, அந்த வேலை முடிஞ்சிடுச்சுல, கிளம்புங்க, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஓகே பாப்பண்டா. சரி, பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க ஆட் ஃபிலிம் டைரக்டர் தான் சார் என்ன அனுப்பிச்சாரு. உங்களுக்கு நான் ஓகேனா என்னையே நீங்க மாடலா செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, உட்காருங்க. தேங்க் யூ. ஆமா, உங்க பேரு? என் நேம் சோனியா சார். ஆமா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க? இப்ப ரீசெண்டா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நடிப்புல தானே சார் கொஞ்சம் ஸ்டேஜ் டிராமாஸ்லாம் பண்ணிருக்கேன். இப்பதான் சீரியல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் தலை காட்ட ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ நல்லா நடிப்பீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா நடிப்பேன் சார். ஏமா, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், கண்டிப்பா பண்றேன். ஓகே, சொல்றேன். மாமா, அத்த, மாமா. கவிதா, திலீபன் வாங்க. ஏங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வா. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஈஸ்வரி இங்க வா. யார் வந்திருக்காங்க பாரு. வரேங்க. யாரு வந்திருக்கா? அத்தை. திலீபா, கவிதா, வாங்க உட்காருங்க. வாப்பா. வாமா. உட்காருப்பா திலீபன். உட்காருமா கவிதா. ஏதாவது காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ்? மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. வாங்க வாங்க. வாங்கண்ணா. இந்தா திலீபா, தண்ணி குடி. கவிதா, தண்ணி. வேண்டாம். என்னம்மா திடீர்னு ஜோடியா வந்திருக்கீங்க? எங்க அப்பா வீட்டுக்கு நாங்க வரக்கூடாதா? அடே அப்பா, தாராளமா வரலாமா. உன்னை கேள்வி கேட்கறதுக்கு எனக்கே ரைட்ஸ் கிடையாது. சரிப்பா. அப்பா, ஆபீஸ் திறக்கிறோம், அதான் நேர்ல வந்து உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். தாராளமா வந்துட்டா போச்சு. நாங்க குடும்பத்தோட வந்துடுறோமா? ஆமாப்பா. ஒரு அம்மா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய இடத்துல ஈஸ்வரி அம்மா நின்று என் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. இந்த ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு வீட்டை விற்கலாம் நாங்க நினைச்சப்போ சுமதி அக்கா புருஷன் தான் எல்லா உதவியும் பண்ணாரு. தாலி பிரிச்சு கோக்குறப்போ நீங்க தான் அப்பா ஸ்தானத்துல நின்று எல்லாத்தையும் சிறப்பா பண்ணீங்க. உங்க வயித்துல பிறக்கலையே தவிர நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா. என்னம்மா இப்ப அத யாருமா இல்லன்னு சொன்னது? இப்போ ஆபீஸ் திறக்கிற நிகழ்ச்சியிலையும் நீங்க 2 பேரும் எங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல நின்று எல்லாத்தையும் பண்ணணும்பா. கட்டாயம் பண்ணுவோம்மா. முதல் நாளே வந்து என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லு, நானே முன்ன நின்னு செய்யறேன். அந்த கிருஷ்ணனுக்கு அடிமை வேலை பாக்குறதுக்கு பத்தாதுன்னு இப்ப அவன் புள்ளைக்கும் அடிமை வேலை பாக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஈஸ்வரி, என்னங்க? நீ அந்த ஆபீஸ போய் பார்த்திருக்கணும். எவ்வளவு பெரிய ஆபீஸ் தெரியுமா? இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் நம்ம ஆபீஸ்ல இருக்கவர் தான் செஞ்சாரு. டிசைன்ஸ காமிச்சாரு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே ஃபாரின் ஆபீஸ் மாதிரி பளபளன்னு இருக்கு. ஏன் பளபளக்காது? எல்லாம் என்னோட நகையாச்சே. கவிதாவோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாங்க நடக்கும். கவிதா, நாங்க கட்டாயம் வந்துடுறோமா? அம்மா, ஒரு தட்டை எடுத்துட்டு வாங்க. என்னங்க அத்தை? கொடுப்பா. இந்தம்மா. இது புடிங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு திலீபா?
இன்விடேஷன் மட்டும் கொடுத்தா பத்தாதா? உடனே ஒண்ணு இருக்குல்ல அத்தை. பாருங்களேன் இந்த பசங்களை. ஆ, இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா வந்துடணும்ப்பா. அவசியம் வந்துடுறோமா? வந்துடுறோம்மா. டேய் கண்ணா, நீ கட்டாயமா வரணும். வேலை அதுக்கு இதுன்னு சாக்கு போக்கு சொல்லிடாதானே. தெளிவா கட்டாயம் வந்துடுறேன்டா. அப்ப சரி மாமா, நாங்க கிளம்புறோம். ஏன்பா இருந்து ஏதாவது சாப்பிட்டு போங்களேன். ஐயோ வேண்டாம்ப்பா, இப்பதான் வர வழியில காஃபி சாப்பிட்டுட்டு வந்தோம். நீங்க கட்டாயம் வந்துருங்கப்பா. ஆமா நாங்க கிளம்புறோம். சரி. சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரிப்பா. வரட்டும். வரோம். மறக்காம வந்துரு. ஈஸ்வரி எவ்வளவு தங்கமான பசங்க பாத்தியா? எப்படி பொறுப்பா பணிவா வந்து அழிச்சிட்டு போறாங்க. ஆமாங்க. சரி சரி, திறப்பு விழாக்கு போறப்போ உன்னோட நகை ஏண்டி அந்த பாலிஷுக்கு கொடுத்தான்னு சொன்னிய, அது எப்ப பாலிஷ் போட்டு வரோம்? பாலிஷ்க்கு கொடுத்திருந்தா தானே வர்றதுக்கு. ஏண்டி கேள்வி கேட்டது உன்னை, நீ நாடி அவனை பாக்குற? அது ஒண்ணும் இல்லைங்க. நானு கண்ணனை தான் நகையை வாங்கிட்டு வான்னு 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இதோ போறேன் அதோ போறேன்னு சொல்றானே ஒழிய போக மாட்டேங்கிறாங்க. அவனை நீ நம்பனன்னு வச்சுக்கோ, உன் நகை திரும்பி வரவே வராது. முதல்ல நீயே போய் உன் நகையை வாங்கிட்டு வர வழிய பாரு. மூஞ்சியும் முகரிங்களும் எனக்குன்னு வந்து வாட்சி இருக்குதுங்க பாரு. ஆமா ஆமா, எங்களுக்கு மட்டும் என்ன தங்கமா வந்து வச்சிருக்காரு எங்க அப்பா. டேய் சும்மா இருடா. பின்ன நம்ம இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறாரு. நீ வேறடா, நேரம் காலம் தெரியாம. அவரு நகைன்னு சொல்றதெல்லாம் என் காதுல கொலன்னு விழுதுடா. நான் நகையை வித்தன் மட்டும் தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாரு. அம்மாக்கு கையும் ஓடல காலும் ஓடலடா. டேய் கண்ணா, அம்மா ஒளிச்சு வச்சிருந்த பணத்தை நீயும் தானே எடுத்த. இந்த நேரத்துல கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுடா. பணம் வந்ததை நான் திருப்பி கொடுத்துறேன். ஆட என்னமா நீ என்கிட்ட தான் தரமாட்டேனா? எல்லா காசும் செலவழிச்சு போச்சு. படுபாவி. 1 காசா 2 காசா 2 லட்சத்தை எடுத்துட்டு போனியடா. மொத்தத்தையுமா செலவழிச்சிட்ட? செலவு இருந்துச்சு, செலவழிச்சிட்டேன். குடிகார பயலே, 2 லட்சத்தையும் குடிச்சு அழிச்சிட்டியா? அன்னைக்கு திருந்துட்டுதான் சொன்னியேடா. அது உன் புருஷ வேணா நம்பலாம், உன்னையா நம்ப சொன்னது? குடிச்சது கொஞ்சம், பல கடன்லாம் அடைச்சது கொஞ்சம், அப்படி இப்படி எல்லாம் செலவழிஞ்சு வச்சு இப்ப கடன் அவன் நிம்மதியா இருக்கேன். நாசமா போறவனே, நீ வந்து என் வயித்துல புள்ளையா பிறந்த பாரு. என்னமா நீ அப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? அம்மா, அந்த சுப்பு ஒரு 4 லட்சம் ரூபா கொடுத்தான்ல, அதை எங்க வச்சிருக்க? அதை வச்சு நகை வாங்க வேண்டியதானே? டேய், அந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? எந்த கதை? அதை ஏண்டா கேக்குற கண்ணா? அன்னைக்கு அந்த ராஜாராமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோம்ல, அப்போ நீயும் அப்பாவும் வெளியில போயிருந்தப்ப அந்த சுப்பு வந்தான்டா. அப்பாடா, அப்போ நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லு. அக்கா, என்ன பாடுபட்டு நம்ம தலையை தப்பிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? நம்ம ஏற்பாடு பண்ண அந்த 3 தடிங்களும் சரண்டர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் 3 பேரை ரெடி பண்ணி அவங்கள சரண்டர் ஆக வைக்கிறதுக்குள்ள அப்பப்பா போதும் ஆயிடுச்சு. அவனுக்கு மட்டும் சரண்டர் ஆகணும்னு வச்சுங்கக்கா, அந்த மானங்கட்ட மாப்பிளையும் அப்பனையும் என்ன போலீஸ்ல மாட்ட விட்டுருப்பானுங்க. நான் போலீஸ்ல மாட்டிருந்தா நீ மாட்டிருப்ப. நீ வேற சுப்பு, என் வயித்துல புளிய கரைக்காத. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா என் வீட்டுக்காரர் என்னை வெட்டி போட்டுருவாரு. ஆனா கெட்டதுலயே ஒரு நல்லது என்னன்னா, நாம நினைச்ச மாதிரியே அந்த ராஜாராம நம்ம கண்ணன் தான் அவரை காப்பாத்தினதா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் நான் போட்ட பிளானுக்கா, அதை மறந்துடாதீங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதுக்கு தான் நான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். என்ன சுப்பு, ஏதாவது உதவி வேணுமா? தயங்காம கேளு. ஆமாங்கா, இப்போ ஒரு 4 லட்சம் ரூபாய் எனக்கு வேணுங்க. என்னது? அக்கா, அதான்க்கா, இந்த மானங்கட்ட மாப்பிள்ளை கிட்ட இருந்து உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல, அந்த அமௌண்ட் வேணும் இப்போ. அது இல்ல சுப்பு, அந்த பணத்துல நான் ஐயோ, நகைய... அந்த பணத்தை வச்சுதான் நகை எடுக்கணும்னு எனக்கு தெரியுங்கா. அந்த மானங்கட்ட மாப்பிள்ளையும் அப்பனும் உள்ள இருக்காங்கக்கா. நான் என் சொந்த ரிஸ்க்ல 3 பேர் உள்ள அனுப்பியிருக்கேன். அவனுக்கு என்ன இலவசமா போவானுங்களா? அவங்களுக்கு பணம் கொடுக்க வேணா? அதுக்காக? அக்கா, அதுக்கு தாங்க அந்த பணத்தை கேட்கறேன். அந்த மானங்கட்ட மாப்பிள்ளை குடும்பம் வெளியே இருந்தா உங்ககிட்ட கேட்டுருக்க மாட்டேனே. அது எப்படி சுப்பு? என்கிட்ட இருக்கிறதே அந்த 4 லட்சம் தானே. இதை பாருக்கா, வேற வழியே கிடையாது. நீங்க பணத்தை கொடுத்தாதான் அந்த 3 பேர் செஞ்ச தப்ப ஒத்துப்பானுங்க. இல்லன்னு வச்சுங்க, இந்த மானங்கட்ட குடும்பம் என்ன மாட்டி விட்டுரும். நான் மாட்டினாக்கா நீயும் மாட்டுவக்கா. என்ன சுப்பு, மிரட்டுற மாதிரி பேசுற? ஐயோ என்னக்கா, உன்னை போய் மிரட்டணும்னாக்கா? உண்மையை சொன்னேன். இதை பாருங்க, நாம எல்லாரும் தப்பிக்கணும்னா அந்த பணம் வேணும். நல்லா யோசிக்கா, பணம் முக்கியமா நம்ம தப்பிக்கிறது முக்கியமா? நம்ம தப்பிக்கிறது தான் முக்கியம் சுப்பு. ஆமா. சரி சரி, இரு வரேன். எடுத்துட்டு வா.
காசெல்லாம் என் கையை விட்டு போகுது, வயிறெல்லாம் எரியுது. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் பேசாதக்கா. இந்த காசு எதுக்கு போகுது? நம்ம நல்லதுக்கு தானே போகுது. அதுவும் இல்லாமல் இந்த 4 லட்ச ரூபாய்லாம் ஒரு காசா? நாளைக்கு நீ ராஜாராம் வீட்டில் பொண்ணு எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 200-300 கோடி சொத்து வரப்போகுது. அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சித்திரவதைப்பட்டு நம்ம சமாளிக்கணுங்க. புரியுதா? சரி, நான் வரேன். முதல்ல போய் பிரச்சனையை முடிக்கிறேன். உங்காம திங்காம அப்படியே 4 லட்சத்தை அள்ளி கொடுத்துட்டேன்டா. இப்போ கையில ஒத்த பைசா கூட இல்ல. இந்த தாலி செயினும் கோதுமை செயினும் தான் மிச்சம். இதுல உங்க அப்பா வேற நகை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏதோ உனக்கு ஃப்ராடத்துன்னு பணம் தெரியாம மாதிரியே பேசிட்டு இருக்கிய. அதான் உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி கவரிங் நகையை ஒரிஜினல் நகை மாதிரி செய்ய சொல்லி போட்டு சமாளிக்க வேண்டியதானே. இது ஒரு பெரிய விஷயமா நீ பேசிட்டு இருக்கிற. நாசமா போறவனே, குடுத்த காசெல்லாம் குடிச்சே அழிச்சிட்டு இப்போ ஐடியா வேற சொல்றியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் உருப்படுற வழிய பாரு. போடா. இந்த பையனை வச்சுக்கிட்டு நான் பிளான் பண்ணி சொத்தை அடிச்சு இதெல்லாம் எப்ப நடக்கிறது? ஆண்டவா, நீதான் என் பிள்ளைக்கு எப்படியாவது நல்ல புத்திய கொடுக்கணும். पुरुषतेन्द्रिये आयुष्येन्द्रिये प्रतिष्ठति. ரொம்ப நன்றிடா. பரவாயில்ல விடுறா. வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ்டா. வாழ்த்துக்கள்மா. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஓகே, ரெடி. சரிடா, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. பை. பைமா. தம்பி, என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரையும் போட்டோ எடுங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து செட்டில் பண்றேன். ஓகே? நீ சிவா, அப்பாவும் அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் கிளம்பணும், வெளியே வேலை இருக்கு. என்னங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க. டேய், என்னடா அடுத்து உனக்கு பூமிக்கு ஆகுதானா? எங்க வந்து என்ன பேசுறோன்னு விவஸ்தை இல்லை உனக்கு. லூசு மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன்.
சரி மச்சான் தேங்க்ஸ் பாய்டா அப்புறம் பார்க்கலாம் ஓகே பாத்து போக்கடி ஆமா போலாம் பாய். என்ன பூமிக்கா இங்க? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அதான். ஓ முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டாங்க. ஆமா நீ என்ன இங்க? சும்மாதான் அப்படியே சாமி கும்பிட்டு போலான்னு வந்தேன். வா. அப்புறம் நம்ம மேரேஜ் பத்தி உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? கேக்குறத பாரு. உங்க வீட்லயும் பொண்ணு கேட்டுட்டீங்க, எங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க தானே ஸ்டெப் எடுக்கணும். அம்மாடியோ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. மொதப்ப மரியாதையா அத்தை மாமா கிட்ட பேசி எப்ப என்ன பொண்ணு பார்க்க வரீங்கன்னு தகவல் சொல்ல சொல்லு. ஏன் அப்பாவும் அம்மாவும் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. அதுக்காக நான் அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போங்கன்னு கேட்கவா முடியும்? ஹே லூசு, நான் அப்படியெல்லாம் சொல்லல. நட்ராஜ் மாமா கிட்ட சொல்லி அவந்திகா அக்கா மூலியமா அத்தை மாமா கிட்ட பேச சொல்லு. நீ அத பண்ணா போதும். அடேங்கப்பா, நீ ஐடியா ராணியா இருப்ப போல இருக்க. செஞ்சிடறேன் தாயி.